சரியா வைக்கப்படுது போல இருக்கு. ஓகே, வணக்கம். என்ன பேர்? ஷைனி. 21st பர்த்டே. ஷைனி, யாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறீங்க நீங்கள். இன்றைக்கி உங்களோட 21st பர்த்டேக்காக நீங்கள் யாருக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக, அதனால் உங்களுக்கு உங்களுக்கு அவங்க ஸ்பெஷலான கேக் தந்துருக்குறாங்க. ஃபஸ்ட் கேக்கை வாங்கிக்கோங்க. என்ன சொல்லியிருந்தாங்கண்டா, ஃபோட்டோ எடுப்போம் பிறகு முதல்ல என்னோட கதைச்சிட்டு. ஓகே, எல்லாம் உங்களுக்கு தான். நீங்கள் தாராளமாக வடிவாக வச்சு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். அதில் ஸ்டாண்டில் வைங்க. ஷைனி. ஓகே, ஷைனி யாருக்கு ஸ்பெஷல்? மிக்கி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. சிலது நேரம் மிக்கிட்ட சொல்லி விட்டுக்கிறாங்களோ தெரியா யாருன்னு. யாருன்னு தெரியலையா? வேறு என்ன விருப்பம்? யார்கிட்டையோ கேட்டிராமே நிறைய கிஃப்ட்டுகள் இன்றைக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறீர். அவங்க தான் தந்திருந்தாங்க. வேறு என்ன கிஃப்ட் கேட்டிருக்கிறீர்? சாக்லேட் கேட்டிங்களா? சரி, இப்போ சாக்லேட் சாதாரணமாக கொடுத்தா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்காதாமன்னு சொல்லியிருந்தாங்க. அதை ஸ்பெஷலாக ஏதாச்சும் பிள்ளைக்கு விருப்பமாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதான் நாங்கள் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஷேப்பில் கொண்டு வந்திருக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் வாங்க. ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே விஷ், ஹாப்பி பர்த்டே சொல்ல சொல்லியிருந்தாங்க. யார் இந்த ஸ்பெஷல் பர்சன்? யாரா இருக்கும்? யார்கிட்ட கேட்டு? பிரதர்கிட்ட கேட்டுருந்தீங்களா? எங்கே இருக்கிற பிரதர்? என்ன கேட்டிருந்தீங்க? என்ன இப்படி கிஃப்ட் எல்லாம் தேவையுண்டு? ஆனால் அவங்க ஒரு போய் அனுப்பின மாதிரி இல்லை. சில நேரம் நீர் அண்ணாட்ட கேட்கும்போது யாராச்சும் கேட்டுட்டு இருந்தாங்களோ? எங்கே இருந்து கதைச்சிங்க அண்ணாவோட? வீட்டில் இருந்தா? அண்ணா இங்கே இருக்கிறாரா இல்லை ஃபாரினில் இருக்கிறார்? ஓகே, அப்போ நீர் ஃபோனில் தான் அப்படியும் கதைச்சிருப்பீங்க. யார் கேட்டிருப்பாங்க அண்ணாவோட கதைக்கும் போது? அக்கா கேட்டிருப்பா. அப்போ அக்கா அனுப்பியிருப்பாவோ? தெரியலை. அப்போ யார், அக்காவா அண்ணாவை அனுப்பியிருப்பாங்க? லவ் எல்லாம் காட்டுற கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க வேண்டியும் இருக்குது. என்ன அப்படி இல்லை, ரெண்டைக்கு வந்தாலும் அம்மாட்ட அடிதான் விழ போகுது. சில நேரம் விண்டைக்கு அறிமுகப்படுத்த யோசிச்சு அப்படியே எதுவும் கிஃப்ட் தர சொன்னீரா? இன்றைக்கு குடும்பத்தில் கலவரத்தை உண்டு பண்ண போகிறா. சரி, அப்போ ஸ்பெஷலான பிள்ளைக்கு யார் இதெல்லாம் அனுப்பியிருப்பாங்க? பிளட்னா இங்கே அக்காவும் இருக்கிறா, அண்ணாவும் இருக்குது. யாரா இருக்கும்? ஷூராக ஒரு ஆளை தான் சொல்லலாம். ஏன் அண்ணாவை சொல்கிறீ? அடிக்கடி கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க? கிஃப்ட் வேணுமென்னு கேட்பீங்க. அப்போ ஷூராக வர்றா. என்ன பேர் உங்களோட அண்ணாக்கு? ஷியாட். ஓகே, எங்கே இருக்கிறார்? பொரியல. எவ்வளோ காலம் போய்? 4 வருஷம். ஏன் என்னத்துக்காக போனவர்? அங்கால போய் செட்டில் ஆக போகிறதா இல்லை வேர்க்குக்காக போனது? சரி, ஓகே. உங்களோட அண்ணா சியான் தான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவங்களோட ஸ்பெஷலான கேர்ள்ன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப விருப்பமாக உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி உங்களோட சந்தோஷமான நாள்.
இன்றைக்கு உங்களை சந்தோஷமாக இந்த நேரத்தில் தான் நேராக பார்க்கணுமன்றது அவரோட ஆசை. அவரால் இன்றைக்கி வர முடியாத சந்தர்ப்பத்தில் அவர் இல்லாத இடத்த அவற்றை கிஃப்டாச்சும் உங்களோட இடத்துல கிடைக்கணுமென்று ஆசைப்படுறார். அழுத மேக்கப்லாம் கழியப்போதா? சரி, ஓகே. இன்றைக்கி நீ ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிற உங்களோட பிளட்டுக்கு என்ன சொல்ல போகிறேன்? எதுவுமே இல்லையா? என்னப்பா வந்ததுலேருந்து பிளட்ன்னு சொல்லிகிட்டே இருந்து எதுவுமே இல்லையா? அதுதானே என்ன, உறவுகளுக்குள்ள நன்றி சொல்லக்கூடாது தான். இருந்தாலும் இன்றைக்கு இந்த கிஃப்ட்டை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி எங்களுக்கு நிறைய தடவை கால் பண்ணி சரியான அது கரைச்சல்னு தான் சொல்ல முடியும். அதை ஏன்னா அவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கிஃப்டையும் டிசைன் பண்ணுறதுக்கு தான் விருப்பப்பட்டு ஐடியா சொல்லி அப்படி செய்திருந்தார். அவர்கிட்ட கதையிலேயே விளங்கிச்சது உங்களை எவ்வளவு பிடிக்குமன்றது. அதை தாண்டி அவர் ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறார், உங்களோட குடும்பத்தை உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறார். சீக்கிரம் உங்களோட வந்து தானும் ஒன்றா சந்தோஷமாக வாழணுமன்றது அவற்ற ஆசை. நீங்கள் இப்போ சந்தோஷமாக இருக்கிறது போல் எப்போவுமே சந்தோஷமாக இதே புன்னகையோட சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையை தொடரணுமன்றது அண்ணாட ஆசை. நீங்களும் அப்படி இருப்பீங்கன்னு நாங்களும் ஹகி சர்ப்ரைஸ் சார்பாக பிள்ளைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.